கை வீசம்மா கை வீசு, கடைக்கு போலாம் கை வீசு, மிட்டாய் வாங்கலாம் கை வீசு, மெதுவாய் திங்கலாம் கை வீசு. என்னடா கீழே விட்டா அப்ப நம்ம கடைக்கு போலையா? நான் அப்போ ஏமாந்துட்டேனா? அப்ப நீ என்ன ஏமாத்திட்டியா? ஒரு ஓரமா உட்காந்து யோசிச்ச அப்புறம் தான் தெரியுது நம்ம வாழ்க்கையில பிளட் குரூப் மட்டும் தான் பாசிட்டிவா இருக்குதுன்னு. சேர்த்து வச்ச கனவுகள் பலிக்குது. முன்னால நான் வரேன், பின்னால நீ வர, எல்லாமே கூடி வர எனக்கு நான் பிடிக்குது. விளையாட நேரம் எல்லாம் இல்லாம போயிருச்சு. சொல்லாம நாத்துக்கு இப்ப வீடியோ எழுதுறாங்களாமா, ரீல்ஸ் போட போறாங்களாம்பா. நான் வாங்கி தரேன்ட்டுக்கானுவா, வரிக்கு ரொட்டி வாங்கி தரேன்ட்டுக்காங்கப்பா. அப்படின்னா ஓகே. ஏன் வீட்டுல நம்மளை யாருமே மதிக்க மாட்டுறாங்க? ஒருவேளை குப்பை தொட்டில இருந்து தான் எடுத்திருப்பாங்களோ? பேசாம வீட்டை விட்டு வெளியே போயிடலாமா? வெளியே போனா சோத்துக்கு செஞ்சு அடிக்கணுமே. வேணும் எங்கேயே இருந்துரும். மூஜத்திய பார்த்ததுங்க நைட்ல ஃபுல்லா போன நோண்ட வேண்டியது, பதல்ல எப்படி தூக்கி வேண்டியது. துன்பம் எதுல தாங்க இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா தோசையை நின்னுகிட்டே ஊத்தணும், ஆனா பாருங்க கால் வலிக்கும். அதே இட்லி ஊத்திட்டா உட்காந்துக்கலாம், ஆனா நிறைய பாத்திரம் கழுவணும். வாழ்க்கை நமக்கு கத்து கொடுக்கறது ஒன்னே ஒண்ணுதான். கையில நிறைய இன்கம் கிடைச்சாதான் எங்க போனாலும் வெல்கம் கிடைக்கும், இல்லன்னா அப்படியே அவுட் கோயிங் தான். இதாங்க வாழ்க்கை, புரிஞ்சு நடந்துக்கோங்க. இப்பெல்லாம் நீ என்ன மறந்துட்டா? என்னை நீ கொஞ்சம் கூட கண்டுக்கிறது இல்ல. எனக்கு ஒண்ணு விட்டா வேற யாரு இருக்கா சொல்லி பேச? யாருமே இல்லாம தனியா இருக்கிற மாதிரியே இருக்குது. கூச்சத்தை விட்டு கேட்கணும், பழைய மாதிரி என்கிட்ட பேசுறியா? காலையில பனி கொட்டுது, மத்தியான வெயில் பொழக்குது, நைட்டு கிணறான மழை வெளுக்குது. காலநிலையே அப்பப்போ மாறுது. நம்ம வாழ்க்கை கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே கிடக்குது. சரித்திரத்தை திரும்பி பார்த்தா அதை நம்மளுக்கு சொல்றது ஒன்னே ஒண்ணுதாங்க. நம்ம வாழணும்னா நம்ம தான் 3 வேளைக்கு நல்லா திருப்தியா சாப்பிடணும். ஹாய் செல்ல குட்டி, எங்க ஹேண்ட் ஷேக் கொடுங்க. ஹலோ ஓனர் மேடம். ஐய் ஒன்னர்ல குட்டிய. அது நான் என்ன உனக்கு ஹேண்ட் ஷேக் ட்ரைனிங் கொடுக்கல, அதான். அம்மா எனக்கு தான் மில்க் ஷேக்னா பிடிக்குமே. ஏய் கம்முனு கடை, அது ஹேண்ட் ஷேக். உனக்கு சரியா காதிய கதைன்னு தெரிஞ்சா உன்னை கண்ட ரேட்டுக்கு வித்துருவா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லூனாக்கு ஒரு டவுட் ரொம்ப நாளாவே இருக்குது. இதுக்கு நீங்க தான் ஒரு தீர்வு சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னன்னா, தலைவலி மாத்திரை போட்டா தலைவலி போயிடுது, தூக்கம் மாத்திரை போட்டா தூக்கம் போகணும்ல. ஏன் தூக்கம் வருது? ஒன்னையோ வளர்த்து என் தலையில கட்டி வச்சிருக்கான் பாரு உங்க அப்பா. எங்க அப்பா அவதி பேசாதீங்க, எங்க அப்பா என்ன கேட்டதெல்லாம் வாங்கி தருவாரு. ஐயா உங்க அப்பா கிட்ட என்ன கேட்ட? பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, ஃப்ரூட்டி. என்கிட்ட என்ன கேட்ட? பட்டு புடவை, கல் நெக்லஸ்.